கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 சகோதரர்கள் 2 பெரிய பண்ணைகளுக்கு அதிபதியாக இருந்தார்கள். இருவருடைய பண்ணையும் ஒரு ஓடைக்கு இப்புறத்திலும் அதன் மறுபுறத்திலுமாக இருந்தது. அவர்கள் ஒற்றுமையுடன் இருந்ததினால சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஒரு சமயத்துல ஒரு சகோதரனுடைய நிலத்தில் உள்ள சில மரங்கள் சரியாக காய்க்காமல் போய்விட்டது. அவன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அக்ரிகல்ச்சர் படித்தவர்களிடத்திலோ மற்ற விவசாயிகளிடத்திலோ கேட்காமல் ஜோதிடக்காரனிடத்திலே போய் இந்த குறிப்பிட்ட மரங்கள் ஏன் காய்க்கவில்லை என்று கேட்டான். அவனும் உங்களுக்கு அருகில் உள்ள ஒருவர் அது காய்க்காதபடி பில்லி சூன்யம் வைத்து விட்டார் என்று சொல்லிவிட்டான். இன்றைக்கு அநேக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் அப்படி சொல்லி வருவதை பார்க்கலாம். மனிதர்கள் தாங்கள் அடையும் துன்பங்களுக்கு நாம் காரணம் அல்ல, வேறு எதுவோ வேறு யாரோ காரணம் என்று எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்பதனால இது போன்ற எளிதான பொய்களை சொல்லி அவர்கள் விரோதங்களை உண்டு பண்ணி விடுகிறார்கள். இந்த மனிதனும் அதை நம்பி தன்னுடைய சகோதரன் தான் அப்படி அந்த மரங்கள் காய்க்காதபடிக்கு பில்லி சூன்யம் வைத்திருக்கிறான் என்று அவனை பகைக்க தொடங்கினான். ஒரு சமயத்துல ஒரு மர ஆசாரி இவரிடத்திலே வந்து, ஐயா, நான் வேலை இல்லாமல் சுற்றி திரிகிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கள், இன்றைய நாளிலே நான் பிழைத்துக் கொள்கிறேன் என்று கேட்டான். உடனே இவன் அவரை பார்த்து, அதோ அங்கே விழுந்து கிடக்கும் அந்த பெரிய மரங்களிலிருந்து கொம்புகளை வெட்டி எடுத்து இந்த 2 நிலத்துக்கும் இடையிலே போகிற ஓடையின் அருகிலே வேலி அமைத்து விடு என்று சொன்னான். 2 நாள் கழித்து இவன் வந்து பார்த்தபோது அங்கே வேலி இல்லாமல் 2 நிலங்களுக்கும் இடையே அந்த ஓடையின் மீது பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இவன் ஆசாரியை பார்த்து, உன்னை யார் பாலம் அமைக்க சொன்னது, வேலி அமைக்க சொன்னேன் என்று அவனை திட்டிக் கொண்டு நின்றான். அப்பொழுது எதிர்ப்புறத்திலிருந்து அவனுடைய சகோதரன் வந்து இந்த பாலம் இருப்பதை பார்த்துவிட்டு இவனும் அங்கே நிற்பதை பார்த்து, ஓ, இவன் நட்பை விரும்புகிறான், அதனால் தான் பாலம் அமைத்திருக்கிறான், எனவே நாமும் அதையே விரும்புவோம் என்று அவனிடத்திலே வந்து கைகுலுக்கி, என்றைக்காவது ஒரு நாள் மீண்டும் நீ என்னோடு ஒப்புரவாவா என்று எனக்கு தெரியும், பாலம் அமைத்ததற்கு நன்றி என்று சொன்னான். உடனே இவன் நட்பாய் இருப்பதுதான் நல்லது என்று சொல்லி கைகுலுக்கி கொண்டான். அப்படியே அன்று முதல் இருவரும் நட்புறவானார்கள். இவன் ஆசாரியை பார்த்து, நல்ல வேளையாக பாலம் அமைத்தாய், எங்களுக்குள்ளே இருக்கிற பகை நின்று போயிட்டு, எனவே நீ இங்கேயே இரு, இந்த பண்ணையிலே இன்னும் நல்ல வேலைகள் உனக்கு தருகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது ஆசாரி சொன்னான், இல்லை, இதுபோல இன்னும் அநேக பாலங்களை அமைக்க வேண்டிய வேலை எனக்கு இருக்கிறது, நான் போய் வருகிறேன் என்று மறைந்து விட்டான். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நாம் சகோதரரோடு ஒப்புரவாக வேண்டும் என்றுதான் எப்பொழுதும் விரும்புகின்றார். தேவ சமூகத்திலே நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கின்றார். மத்தேயு 5:24, அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் முதலாவது ஒப்புரவாகி விட்டு வந்து காணிக்கையை செலுத்து. ஒற்றுமையோடு வாழ்வது, ஒருவருக்கொருவர் ஒப்புரவாவது, ஒருவர் பாவங்களை ஒருவர் மன்னிப்பது, அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து விட்டு அதன் பிறகு நீ பலிபீடத்திலே வந்து காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒப்புரவாகுதல் என்ற ஒரு நல்ல பண்பை பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்பித்திருக்கிறது. இந்த நாளிலும் யார் மீதாவது கசப்புகள் வெறுப்புகள் இருந்தால் அவற்றை தேவ சமூகத்திலே வந்து பூரணமாய் மன்னித்து அவர்களோடு ஒப்புரவாகுவோம். அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.